நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் நம்ம சௌபாக்கிய சரபேஸ்வரரின் அற்புதங்களை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரர் சேலம் மண்ணில் உருவெடுத்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பல பல அற்புதங்களையும் அனுபவங்களையும் கொடுத்துள்ளார். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் நிறையா கொடுத்துருக்கிறார். அதில் நல்ல அனுபவம் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளை நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய சில மனசு பக்குவப்படக்கூடிய விதத்தில் சில உண்மை சம்பவங்களும் இருக்குது. அதில் இங்கே வந்து நிறையா மக்கள் தனது வேண்டுதலை வைத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதில் நிறையா இருக்குது. அதில் வந்து முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு உண்மை சம்பவம். 2024ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் மாதம்தான் ஒரு தம்பதியினர் அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 10-11 வருஷத்துக்கு மேலே இருக்கும். வந்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க. சாமி குழந்தையே இல்லை சாமி, எங்கெங்கேயோ போயிட்டோம், நிலமாக பரிகாரம் பண்ணிட்டோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம், ஒன்றுமே நடக்கலை, அவங்கள பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியா, முதல்ல போய் ஐயாவை பாருங்கள், ஐயாவை பார்த்து வேண்டிக்கங்க முதல்ல மனசார. நீங்கள் 2 பேரும் மேலே ஸ்டேஜில் ஏற சொல்லிட்டேன். ஸ்டேஜில் ஏறி உட்காந்து கிட்டத்தட்ட முதல்ல 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்து உங்கள் தேவையை ஐயாட்ட சொல்லிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே நாங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு. நான் பாட்டுக்கு ஜாதகம் பார்க்கல, ஜாதகத்தை மூடி வச்சுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து இவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறாங்க இவங்க, எப்படி வழிபாடு பண்ணுறாங்க, எப்படி உண்மையாகவே அவங்களுக்கு வந்து மனசார இந்த குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்களா, இல்லைனா அவங்க பாடி லாங்குவேஜெலாம் பார்த்தேன் நான். உண்மையிலே மனமுருகி அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வெறுப்புத்தன்மை வந்துடுச்சு அவங்களுக்கு இறைவன் மேலேயே. வந்து என்னடா இனிமேல் நம்ம இத்தனை சாமி மட்டும் உண்மையாக நடக்கலை, போகாத கோயிலில் என்னடா எதுக்குடா நமக்கு சாமியாவது பூதமாகுதுங்கிற மாதிரி எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை வெளிக்க அமைக்காமல் பரவாயில்ல, கடைசியாக ஒரு நம்பிக்கையும் கடைசியாக ஒரு முறை முயற்சி பண்ணுவோன்ட்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் நல்லா சாமி கும்பிட்டே இருக்காங்க. 1 ஹவர் ஆச்சு. 3/4 மணி நேரத்துலேயே நான் மணி 12 மணி ஆனால் பிரசாதம் வைக்கணும். அதனால் நாங்கள் போய் போதுங்க எங்கேருந்து போவாங்க, பிரசாதம் வைக்கணும் சாமிக்கு. பிரசாதம் வைக்கிறதுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான் வைப்போம். அன்றைக்கின்னு பார்த்து ஏதோ மாசப்பிறப்பு, ஐ திங்க் சித்திரை 1ன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எதேச்சியாக சக்கரை பொங்கல் பிரசாதம். யாருக்கு? சரபேஸ்வரருக்கு. அதுவே வந்து அவங்களுக்கு நான் ஒன்றும் பேசலை. அவங்களா பிரசாதம் கொடுக்கும்போது சாப்பிட்டு, சாமி நான் வேண்டியிருக்கேன் சாமி, நான் வந்து எனக்கு ஒரு வாரிசு வேணும், வாரிசு அமைச்சு கொடு, கன்சீவான உடனே வந்து நான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறேன், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம், தானம் கொடுக்குறேன்ட்டு வேணுன சாமி. கரெக்டாக ஆச்சரியமாக இருக்குது, சக்கரை பொங்கல் கொடுத்துருக்கீங்க. அப்போது நான் சொன்னீங்க, சரி உங்களுக்கு மேமே அந்த சிம்டம் நீங்கள் அந்த மாதிரி டைம்லி ஃபேக்டர்னு நினைக்கிறீங்க. பட் நான் வந்து தமிழ் மாசப்பிறப்பு எப்போதுமே அதுக்கு சக்கரை பொங்கல் வைப்போங்க. அப்போது உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. என்னென்னா, சரி நம்ம தமிழ் மாதத்துக்குன்னு வைக்கிறோம், கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவங்க வரணுமா இல்லையா, இல்லை மத்தியானத்துக்கு மேலே கூட வரலாம் இல்லையா. அதே போல் அவங்க சக்கரை பொங்கல் வேண்டியிருக்காங்க இல்லையா, சக்கரை பொங்கல் வைக்கிறேன்னு, கன்சீவான உடனே கொண்டு வேண்டியிருக்காங்க. வேண்டியிருக்காங்க. பரவாயில்ல, அப்போது சந்தோஷம், உட்காருங்க. கேட்டாங்க, சாமி ஜாதகம்லாம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேங்க. என்ன சொல்லுது கட்டங்கள் ஒன்றுமே சொல்லலை, நான் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் தான் கட்டம் எங்களுக்கு. ராசி நவம்ச கட்டம் வந்து கட்டத்தில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க, உங்கள் உடம்பில் பார்த்தாலும் தெரியும் எனக்கு. ஸோ அதை வச்சு நம்ம மனசுக்குள்ளே சில எண்ண ஓட்டங்கள், ஐயாவுடைய உத்தரவு, எல்லாத்துக்கும் மேலே நம்ம யோகி ராம் சுரத்குமார் விசிறிசாமியாருடைய வாக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம கணக்கன்பட்டி முனுசாமி அவங்க 2 பேரும் தான் நமக்கு வாக்கில் வருவாங்க. அவங்க இன்ட்யூஷன் எனக்கு வந்து சொல்லிட்டாங்க, டேய் வாசு அடிச்சு விட்றா, சொல்கிறா உனக்கு ஆம்பளை பையனா கிடைக்குன்னு சொல்கிறான், அது வியாழக்கிழமை கிடைக்குன்னு சொல்கிறான். நாங்கள் நம்ம எதையுமே உத்தரவு மேலே வந்துச்சுன்னா அது அப்படியே உடனே பட்டுன்னு சொல்லணும். ஏன்னா நிறுத்தினோம்னு வைங்க, அது மறந்துடுவோம். அதுதான் ரியல் இன்ட்யூஷனுங்கிறது தான். உணர்வுகளில் வரும்பொழுது உடனே நம்ம வெளிப்படுத்திடணும்.
அது நல்லதோ கெட்டதோ நெவர் மைண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னு வந்துச்சு இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைங்க உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்காது கிளம்பலாம் அப்படின்ட்டு வெட்டி விட்டுருவேன். ஒரே வார்த்தை, வியாழக்கிழமை உனக்கு பையன் கிடைக்கும், போயிட்டு வா. நீ சொன்ன சக்கரை பொங்கல் நீ இன்னும் ஒரு 2 மாதத்தில் வைப்ப, இந்த மாதத்தில் கன்சீவ் ஆக மாட்டேன், அடுத்த மாதம் நீ கன்சீவ் ஆகாமா உனக்கு கன்சீவ் ஆகின உடனே வரேன் இருக்கையில் வந்துடுவேன். 2 மாதம் தான். அவருக்கு ரொம்ப பசியாக இருக்கிறாராம், சக்கரை பொங்கல் வேணுமா, அதனால் அவன் மூலியமாக வந்துடும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். தட்சணை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 25 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபோன் பண்ணாங்க, சாமி ஃப்ரீயாக இருக்கீங்களா, வந்து பார்க்கலாமா அவங்கள. நீங்கள் மட்டும் வாங்க, என்னமோ என் மனசுக்குள்ள நீங்கள் மட்டும் வாங்க, வீட்டுக்காரம்மா வீட்டில் விட்டு வாங்கம்மா. சரி வந்திருக்காங்க. வந்துட்டு இது மாதிரி சாமி நமக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எல்லாருக்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்தட்டுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நடக்கட்டும், எனக்கு நம்பிக்கை இருக்குது நடக்கணும், பட் உங்களுக்கு நம்பிக்கை வரணும்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், யாருக்கு வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் சொல்ல சொல்ல ஒரு ஃபோன் அவங்க வீட்டுக்காரம்மா பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஒரு என்னம்மா, இல்லைங்க தள்ளி போயிருக்கு, அவங்களுக்கு அந்த டேட் வரணும், டேட்டில் இல்லைங்க தள்ளி போச்சு. அம்மாட்ட சொன்னால் அவங்க அம்மா அவங்க பக்கத்தில் வந்து பார்த்துட்டு சரி செக்கப் போகலாம் அப்படின்ட்டு செக்கப் போயிருக்கிறாங்க. உண்டானது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உடனே அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நான் கிளம்பி வரேன், நீ ஒன்றும் வர வேண்டாம் சாமி, அங்கேயே 1 மாதம் கழிச்சு வா. பாருங்கள் எவ்வளோ சொல்லுது பாருங்கள், 1 மாதம் கழிச்சு வா, இதே கிழமை வியாழக்கிழமை நீ ஃபோன் பண்ணியிருக்க, அதே 1 மாதம் கழிச்சு ஒரு வியாழக்கிழமை வாமா, வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்ன பிரசாதம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், சக்கரை பொங்கல் எல்லாமே பண்ணி இது ஒரு 50 பேருக்கு ஜாஸ்தி வேணாமா, 50 பேருக்கு கொண்டு வாமா அப்படின்ட்டு ஒரு அவங்களே செய்ய சொன்னேன். அவங்களே செஞ்சு எல்லாம் கொண்டு வந்து ஐயாவுக்கு திருப்தியாக சக்கரை பொங்கலில் அபிஷேகம் பண்ணோம். எல்லாம் அன்னாபிஷேகம் பார்த்துருப்பீங்க, எல்லா அபிஷேகம் பார்த்துக்கலாம், சக்கரை பொங்கல் அபிஷேகம் நடந்துச்சு அன்றைக்கி. அது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாச்சு. அப்புறம் கன்சீவ் ஆச்சு. அப்புறம் அவங்களும் வந்து இப்போது ஐ திங்க் டெலிவரி ஆகி இப்போ 2-3 மாதம் ஆகுதுன்னு வைங்களேன். சரிங்களா, இவங்க வந்து எந்த ஊர்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ இது கிடையாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த, தேனின்னு ஒரு ஊருக்குள்ளே அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வில்லேஜ் பீப்புள்ஸ், அவங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா, அது மாதிரி இப்போ இருக்க இந்த ட்ரெண்டில் இந்த காலத்தில் எல்லாமே கிடைச்சிருது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகுது. காரணம் என்னென்னா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கேட்ஜெட்ஸ், செல்ஃபோனு, டிவி எல்லாத்துக்கும் மேலே என்னெல்லாமா பண்ணுறோம் இல்லையா, அது என்ன. அதனால் பார்த்திங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, இம்பாசிபிள். இருந்தாலும் வந்து உங்கள் எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு இங்கே எங்கள் கோயிலுக்கு வாங்க, எங்கள் சௌபாக்கிய சரபேஸ்வரியை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைகளை சௌபாக்கியமாக பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய இருக்குது, அது சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிட்டே இருக்கலாம்னு வைங்களேன், அப்புறம் என்னமோ தற்பெருமை பேசுன மாதிரி ஆகும். அதனால் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தானே. அதனால் அனைவரும் வருக, வந்து எங்களுடைய சித்தர்க்கதாம் சித்தனான சிவனுடைய அவதாரமான சௌபாக்கிய சரபேஸ்வரின் ஆசீர்வாதம் பெற்று உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பரிபூர்ணமாக பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாய்ராம். சந்தோஷம். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நற்பவி.